மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகளையும், அதாவது அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனாக இருக்கட்டும், அமைச்சர் மூர்த்தியாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவாக இருக்கட்டும், எல்லோருக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் மதுரையிலே அதிமுக முன்னிலையில் இருந்தது, மதுரை மேலூர் சட்டப்பேரவை தொகுதியிலே. அந்த தொகுதியிலும் கூட தற்பொழுது திமுகவினுடைய கூட்டணி கட்சியின் வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் முன்னிலை பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. 2 சுற்றுகள் மட்டுமே எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவினுடைய வேட்பாளர் 2547 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. மேலூரிலே அதிமுக முன்னிலையில் இருந்து வந்தது, தற்பொழுது அது மாறியிருக்கின்றது. மேலூர் தொகுதியிலே 19வது சுற்று முடிவிலே காங்கிரசினுடைய வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கின்றார். தாவேகாவினுடைய வேட்பாளர் 2வது இடத்திற்கு வந்திருக்கின்றார். முன்னிலையில் இருந்து வந்த மேலூர் வேட்பாளர் அதிமுகவினுடைய வேட்பாளராக இருந்த அந்த வேட்பாளர் தற்பொழுது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. பெரிய புலான் என்ற செல்வம் அதிமுகவினுடைய வேட்பாளராக இருந்தார், அவர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். 2வது இடத்தை மேலூரிலே தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் முன்னிலை நிலவரமாக பதிவு செய்திருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கின்றார் மேலூரில் என்பதை பார்க்க முடிகின்றது. அதேபோன்று பல்வேறு தொகுதிகளிலே மதுரை மாவட்டத்தில் மேலூர் மட்டுமல்ல மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலெல்லாம் தொடர்ந்து தாவேகா முன்னிலை பெற்று வருகின்றது. மேலூர் தொகுதியிலே தாவேகா வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.